வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டருக்கு பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, விஜிஏ மானிட்டர், எல்இடி மானிட்டரு இல்லைனா எல்சிடி மானிட்டரு இல்லைனா நார்மல் சிஆர்டி மானிட்டர் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த மானிட்டர் நம்ம வச்சுருந்தோம்னா அதில் வந்து நம்ம இந்த கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி எப்படி படம் பார்க்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டர் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, வேறு எதுக்கு யூஸ் பண்ண முடியலன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. கம்ப்யூட்டர் மானிட்டரு விஜிஏ இன்புட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த விஜிஏ கனெக்டர் இதான். இதை வந்து நீங்கள் மானிட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட இன்னொரு அவுட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா HDMI to விஜிஏ கன்வெர்ட்டரு. இது வந்து கடையில் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்குங்க. உங்கள் கம்ப்யூட்டர் மானிட்டர் பார்த்தீங்களா, விஜிஏ மானிட்டர், அதில் இந்த விஜிஏ கனெக்டரை அதை கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் இங்கே வருது பார்த்தீங்களா, இதை இந்த கன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து விஜி அவுட்டு. இந்த அவுட்டில் வந்து இந்த கனெக்டரை கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கன்வெர்ட்டரை விஜிஏ மானிட்டரில் எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு எல்இடி டிவி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்னா இடி விழுந்து HDMI இன்புட்டும் வேலை செய்யலை, ஏவி இன்புட்டும் வேலை செய்யலை, ஒன்லி விஜிஏ மட்டும் தான் அதில் வேலை செய்யுது. அதனால் இந்த டிவி வந்து இப்போ நான் வந்து எல்இடி மானிட்டரை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அதில் உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன். இதே மெத்தட் தான் நீங்கள் எந்த எல்இடி மானிட்டராக இருந்தாலும் சரி, விஜிஏ மானிட்டராக இருந்தாலும் சரி, இல்லை பழைய சிஆர்டி மானிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் இந்த கன்வெர்ட்டர்லேருந்து அவுட் வருது பார்த்தீங்களா, இந்த விஜிஏ அவுட்டு, அதை இந்த டிவிக்கு பின்னாடி, டிவிங்கிறது இப்போ இப்போதைக்கு நான் மானிட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இந்த விஜிஏ இன்புட் பார்த்தீங்களா, அதில் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். HDMI இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ஒரு செட்டாப் பாக்ஸில் HDMI அவுட்டில் நான் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இப்போ செட்டாப் பாக்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோன்னா இந்த செட்டாப் பாக்ஸ்லேருந்து அந்த பாருங்கள் விஜிஏ தான் செலக்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா விஜிஏ தான் செலக்ட் ஆகிருக்கு. விஜிஏலேருந்து இந்த செட்டாப் பாக்ஸ்லேருந்து அங்கே லைன் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த செட்டாப் பாக்ஸ் மூலமாக விஜிஏ அவுட்டு நேராக அந்த மானிட்டருக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து சவுண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த விஜிஏ கன்வெர்ட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ அவுட் வர மாதிரி ஜாக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் உங்கள் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆடியோ இன் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். ஆடியோ இன் இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு சின்ன இது மாதிரி ஒரு சின்ன ஆம்பிள்ஃபையர் தான் நீங்கள் வச்சுக்கணும். இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆடியோ இன்புட் இருக்குது, அதனால் நான் இதிலேருந்தே எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி பின்னு வாங்கணும். எனக்கு டிவியை பொறுத்தளவுக்கு ஒரு சைடு வந்து ஸ்டீரியோ இபி பின்னு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆர்சிஏ பின்னு, அதுக்கு மாதிரி வாங்கிக்கணும். வாங்கி இதில் ஆடியோ கனெக்ட் பண்ணிக்கணும். இதில் அப்போ ஆடியோ வந்துகிட்டு இருக்குது. இதை வந்து நம்ம டிவியில் இந்த மானிட்டரில் உங்களுக்கு ஆடியோ இருக்கனால நான் இதில் கொடுக்குறேன். உங்கள் இதில் மானிட்டரில் ஆடியோ இல்லைன்னா நீங்கள் தனியாக ஒரு சின்ன ஆம்பிள்ஃபையர் தான் வச்சுக்கணும். From the first day to the last day, and every step in between is running water. We got to start hydrating. Out here, water is life. First thing we need to do is assess our situation by getting to a good vantage point. இப்போ ஆடியோ வந்து அந்த டிவிக்கு வந்துருச்சு. அவ்வளோதான் நம்பரில் இந்த மாதிரி வந்து HDMI to விஜிஏ கன்வெர்ட்டரை நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.